இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் இப்போ ரொம்ப ட்ரெண்டா போயிட்டு இருக்குல்ல. நிறைய செலிபிரிட்டிஸ்லாம் இதை தான் ஃபாலோ பண்றாங்க. இது வெறும் ஸ்ட்ராட்டஜி தான். நீ பண்ண போறியா என்ன? ஹே, நீ சொல்லு, இஸ் திஸ் கரெக்ட்? சி ஃபர்ஸ்ட் இந்த 16:2 விண்டோன்னு ஒரு ஃபாஸ்டிங் இருக்குல்ல. 16 ஹவர்ஸ்க்கு ஃபாஸ்டிங்ல இருப்ப, 8 ஹவர்ஸ்க்கு நீ வந்து உன்னோட ஈட்டிங் விண்டோவா வச்சுக்கலாம். ஓஎம்ஜி, 16 ஹவர்ஸ் ஃபாஸ்டிங்கா? அப்போ அந்த 8 ஹவர்ஸ் விண்டோல என்ன வேணா சாப்பிட்டுக்கலாமோ? ஃபாஸ்டிங் விண்டோனா நீ எதுவுமே சாப்பிடாம இருக்கணும் அப்படின்ற அவசியம் கிடையாது. பிளாக் டீ, பிளாக் காஃபி, ஒரு கிரீன் டீ, கேமமைல் டீ, ஜிஞ்சர் டீ, இது எல்லாத்தையுமே அந்த ஃபாஸ்டிங் விண்டோல நீ தாராளமா எடுத்துக்கலாம். அதனால இது கேலரி பட்ஜெட்டாகவும் இருக்கும். ரியலி அப்ப இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்ல எப்படிதான் வெயிட் லாஸ் நடக்குது? அஃப்கோர்ஸ் நடக்கும். நம்ம தான் கேலரி டெபிசிட்ல இருக்க போறோம்ல. ஹே சூப்பர்ப்பா, அப்ப இது எல்லாருமே பண்ணலாம்ல? நோ, நாட் ஃபார் ஆல். இது நிறைய கேட்டகரி ஆஃப் பீப்புளுக்கு பயங்கரமான பசியை தான் வந்து கிரியேட் பண்ணும். டீனேஜர்ஸாக இருக்கலாம், அண்ட் டயபெட்டிக் பேஷண்ட், பிசிஓடி, பிசிஓஎஸ், தைராய்டு, ஃபீடிங் மதர்ஸ் அண்ட் பிரெக்னென்ட் விமன்ஸ். ஸோ இந்த மாதிரியான கேட்டகரியில் இருக்கிற பீப்புள் இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங்கை அவாய்ட் பண்ணால் ரொம்ப ரொம்ப நல்லது. அப்போது நான் நாளையிலேருந்து இன்டர்மிட்டன்ட் ஃபாஸ்டிங் ஸ்டார்ட் பண்ண போகிறேன். சரி, இன்னைக்கு நான் மோமோஸ் ஆர்டர் பண்ணுறேன். உனக்கு வேணுமா?